அண்மை செய்தி. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் காலை 11:30 மணியளவில் அமைச்சர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார். பருவமழையால் பாதிக்கக்கூடிய பகுதிகள், நிவாரண முகாம்கள், வெள்ளத்தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு செய்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, இந்த ஆலோசனை தொடர்பான விவரங்கள். வணக்கம். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு துறை சார்பான அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் அக்டோபர் 17, 18 ஆகிய தேதிகளில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என அவ்வப்போது தமிழ்நாடு அரசின் தரப்பில் தொடர்ச்சியாக அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக முதலமைச்சர் தலைமையிலும் பல்வேறு கட்ட ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அது மட்டுமல்லாமல் பார்த்தோமென்றால் தற்போது வடகிழக்கு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பணிகள் என்னென்ன என்பது குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்திற்கு நேரடியாக சென்று அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட வாரியாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பணிகள், அதே போன்று சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளை துரிதமாக முடிப்பது உள்ளிட்டவை குறித்து விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுவதோடு நிவாரண முகாம்களை தயார் நிலையில் வைப்பது, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் பணிகளை முடிப்பது உள்ளிட்டவை குறித்தும் விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படவும் வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் துணை முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தினி.